வெல்கம் டு ஸ்வேதா கிச்சனுங்க. இன்றைக்கி சூப்பரான ஒரு அருமையான டிஃபன் வீடியோ தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். டைம் ஆச்சுங்க, அதனால் கடன்னு எல்லாமே செஞ்சுட்டாங்க. நேற்று மாவு அரைச்சி போட்டுருங்களா, அதுலேருந்து உளுந்து எடுத்து வச்சுருந்தேன். அந்த உளுந்து மாவு தான் ஒரு வடையாக போட்டுட்டேங்க. ஏன்னா பொங்கல் செய்ய போகிறேன். பொங்கல் வடை சட்னி, அதனால் உளுத்த வடை பாருங்கள். சூப்பராக வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே வீடியோ போட்டிருக்கேன். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், பெரிய வீடியோ. இருந்தாலும் இன்னொரு கூட போடுறேன் நான். சரிங்களா? எல்லாமே வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி பெருங்காயத்தூள் பூண்டு இஞ்சி போட்டு வடை போட்டாச்சுங்க. பாருங்கள் சூப்பராக அப்படியே செவன்னு புசுன்னு இருக்குது பார்த்தீங்களா. உளுத்தம் வடை சூப்பராக சூடாக வந்துட்டு சும்மா 4-5 வடை சாப்பிட்லாங்க ஒருத்தர். அதனால் பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி வேறு வச்சுட்டாங்களா, அவ்வளோதான் கதை. கொஞ்சம் உப்புமா 2 வடை அப்படியே சேர்த்து சாப்பிட்டு சும்மா அப்படியே பொங்கலுக்கும் வடைக்கும் அப்படியே செமையாக ஒரு மயக்கம் போல் வருதுங்க. அந்த மாதிரி ஒரு டிஃபனுங்க, சூப்பரான டிஃபன் இன்றைக்கி. டைம் ஆச்சு, அதனால் பசங்களுக்கு கடகடன்னு எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாங்க. உங்களுக்கு வந்துட்டு வீடியோ பெரிய வீடியோவாக ஆல்ரெடி போட்டிருக்கேன். இன்னொன்று கூட ஒரு முறை போடுறேன். பொங்கல் போட்டிருக்கேன், வடை போட்டிருக்கேன், எல்லாமே போட்டிருக்கேன். இன்னொரு முறை கூட நான் போடுறேன். சரிங்களா? சூப்பராக இருக்குண்ணா வடை நல்லா சவந்து போய் சூப்பராகிடுச்சு பாருங்கள். பொங்கல் பாருங்கள், பொங்கல் வந்துட்டு 1 டம்ளர் அரிசினா 1 டம்ளர் பாசிப்பருப்பு. அதுலேயே வந்துட்டு அந்த குக்கர்லேயே வந்துட்டு இஞ்சி சீவி போட்டுருவேன், பச்சை மிளகா சீவி போட்டுருவேன், உப்பு திட்டமாக போட்டு வேக வச்சுருவேன். நல்லா குழஞ்ச உடனே நெய், முந்திரி பருப்பு, மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை அப்படியே தாளித்து கொட்ட வேண்டியதாங்க. தாளித்து கொட்டி பொங்கல் ரெடி பண்ணியாச்சுங்களா. அடுத்தது பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி. பொட்டுக்கடலை தேங்காய் கொஞ்சோண்டு பூண்டு கொஞ்சம் இஞ்சி போட்டு உப்பு போட்டு பச்சை மிளகா போட்டு அரைச்சிட்டாங்க. அவ்வளோதான், சட்னி தாளிச்சாச்சு. பொங்கல்